அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் நேவில இருந்து பர்மனன்ட் என்ட்ரிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த என்ட்ரியோட பேர் SSR நர்சிங் அசிஸ்டன்ட், அதாவது சீனியர் செகண்டரி லெவல்ல நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. சோ நீங்க இதற்கான பயிற்சியை தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில உங்களை 100% வெற்றி அடைய செய்யறேன். இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பத்தின A to Z டீடைல் கிளியரா பார்த்துடலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட். சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 1 நவம்பர் 2003 இருந்து 30 ஏப்ரல் 2007 பிறந்திருக்கணும். சோ இந்த பிட்வீன் டேட்ஸ் குள்ள பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண தகுதியான நபர். சோ இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது PCB ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்கு அப்ளை பண்ண தகுதியான நபர். சோ இதுல அடிஷனலா அவங்க கேட்கக்கூடியது ஓவரால் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா 50% வரணும். ஒரு சப்ஜெக்ட்லயும் பார்த்தா அப்படின்னா மினிமம் 40% மார்க் பார்த்தா அப்படின்னா நீங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னா நீங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். அதற்கு அடுத்ததா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதை பத்தி பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய அனைவரையுமே பார்த்தா அப்படின்னா செலெக்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே பார்த்தா அப்படின்னா ஃபில்டரேஷன் தான். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. சோ அந்த கட் ஆஃப் மார்க், உதாரணத்துக்கு 500 மார்க் நமக்கு வந்து பார்த்தோம்னா 12th போர்டு எக்ஸாம்ல இருக்கு அப்படின்னா அதுல 400 மார்க் கட் ஆஃப்னு வைப்பாங்க. யாரெல்லாம் 400 மார்க்குக்கு அதிகமா எடுத்திருக்காங்க இல்ல 380 மார்க்குக்கு அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜான செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கான ப்ரொசீஜர். இந்த ஸ்டேஜ் 1 ஷார்ட் லிஸ்ட் மூலமா கடக்க வேண்டியது இருக்கும். சோ இதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, 12th நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தாலே போதும், ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் பர்சன்டேஜ்ல உள்ள வந்துருவீங்க. நான் சொன்ன இந்த 400 380 ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ. நீங்க எபோவ் 350 பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஷியோரா உள்ள வரலாம். சோ மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட், அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். சோ அதற்கு அடுத்ததா மெடிக்கல் டெஸ்ட். இந்த 3 தேர்வுகளை கடந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிடுவீங்க. ஸ்டேஜ் 2ல ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் போகணும் 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள. இந்த 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள 1.6 கிலோமீட்டர் கடந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறம் 20 ஸ்குவாட்ஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் 15 புஷ்அப்ஸ் அடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நீ சிட்டப்ஸ் வந்து பார்த்தோம்னா 15 அடிக்கணும். இவ்வளவுதான். இதை கடந்துட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடுவீங்க. பிசிக்கல் டெஸ்ட் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்ததான் நீங்க போகக்கூடியது ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ், சயின்ஸ், பயாலஜி, ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், அதாவது ஜிகேக்குள்ளே ரீசனிங் வந்துடும். டோட்டலா 4 பார்ட். ஒரு பார்ட்லயும் 25 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. சோ இதுல அவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணணும். ரிட்டர்ன்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஸ்டேட் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. சோ நீங்க ரிட்டர்னுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல், ரிட்டன், மெடிக்கல் 3லயும் உங்களுக்கு எதுல டிமெரிட் இருக்கோ அதுல போக்கஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ண வச்சிருவோம். சோ டிமெரிட்டா இருக்கக்கூடிய விஷயத்த மெரிட்டா மாட்டி கொடுத்துருவோம். சோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்றதுதான். சோ இதுல எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போவீங்க. சோ இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 100% சோல்ஜர். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல ஃபில்டர் ஆகி அடுத்து மெடிக்கல் வர்றவங்க, மெடிக்கல்ல ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறமா ஃபைனல் வர்றவங்க ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க தான் ஃபைனலும் வர போறீங்க. 1:1 அப்படின்ற ரேஷியோ தான் இருக்கும். ஸோ ஈஸியா நேவில மெடிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்ப இருந்தே இதுக்கான முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ண பாருங்க.
இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 7 செப்டம்பர் 2024 இருந்து 17 செப்டம்பர் 2024 வரைக்கும் இந்தியன் நேவியோட அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா அப்பயே அப்ளை பண்ண பாருங்க, டிலே பண்ணாம. ஏன்னா கடைசி 1 or 2 days சர்வர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும், ஓபன் ஆகாது. இப்போ நெட்வொர்க் இஷ்யூஸால நீங்க அப்ளை பண்ண முடியாம போயிடும். ஸோ 7ஆம் தேதி அப்ளிகேஷன் சொல்றாங்களா, அன்னைக்கே அப்ளை பண்ண பாருங்க, சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 17 செப்டம்பர் 2024 இந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். எவ்வளவுதான் இதுக்கான A to Z செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பத்தின எல்லா டீட்டெயிலும் நான் கிளியரா டிட்டோ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த எக்ஸாமுக்கு தயாராகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, உங்களை 100% வெற்றி பெற செய்யறேன். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.